இன்றைக்கி முருகர் பூஜையோடைய முதல் நாள். 48 நாள் வந்து முருகரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜையினுடைய நிறைவு பூஜையில் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த பூஜையை வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி. இன்றைக்கி தான் வந்து முருகருக்கான பூஜையை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். முதல் நாள் பூஜை காலையில் 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. இந்த முருகருக்கான பூஜையுமே வந்து நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும் போதுமே நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். அதே போல் 2 பேருமா சேர்ந்தே தான் வந்து இப்போ இந்த முருகருக்கான பூஜையுமே வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பூஜையை இந்த நாளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஆரம்பித்ததுக்கு முழுக்க என்னுடைய கணவர் தான் காரணம். நிச்சயமாக அவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த முருகருக்கான பூஜையை இன்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆனால் நேற்று திங்கக்கிழமை நிறைய வேலை, வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணணும், பூஜை அறையை க்ளீன் பண்ணணும், என்னுடைய தனிப்பட்ட ஒர்க்கெல்லாம் வேற இருந்துச்சு. இது மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு பூஜையை ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடு தான் இருந்தேன். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கணவர், நீ சொன்ன மாதிரி நாளைக்கு பூஜை ஆரம்பி, நான் உனக்கு கூட மாட என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையை ஃபுல்லாக வந்து அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வந்து படத்துக்கெல்லாம் வச்சு விட்டு எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பூஜையில் மட்டும் இல்லை, நான் எப்பப்பெல்லாம் வந்து தன்னம்பிக்கை இழக்கிறனோ அப்போல்லாம் என் கூட இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய கணவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பெரிய பலமாகவே இருக்கும் எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் தொடர்ந்து செய்யும்போது எல்லா கடவுளையும் வேண்டி தான் வந்து நான் விளக்கேற்றினேன். முருகருக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தனியாக ஏற்றலை. அதே போல் முருகருக்கு இப்போ எனக்கு இருக்கிற பக்தி அப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருந்ததில்லை. அதாவது நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இதுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் இல்லையா, அந்த நாளில் சொல்கிறேன். அப்போ நான் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து தொடர்ச்சியாக வந்து 48 நாள் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த முருகருடைய கடைக்கண் பார்வை எங்கள் மேலே படுறதை எங்களால் நல்லாவே வந்து உணர முடிஞ்சிச்சு. அதே போல் ஒரு 4 வேண்டுதல் வச்சு நாங்கள் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்களுடைய 4 வேண்டுதலுமே அந்த 48 நாளுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு நடந்துருந்துச்சு. அதில் ஒரு வேண்டுதல் கிட்டத்தட்ட எங்களுக்கு 6-7 வருஷமாக எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம். அந்த 48 நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்து எங்களுக்கு நிறைவானது தான் வந்து இப்போ எங்களுக்கு முருகர் மேலே இருக்கிற அளவு கடந்த பக்திக்கு ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அந்த 48 நாள் நாங்கள் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை, வேலும் முருகருடைய படமும் வந்து எங்களுக்கு பரிசாக வந்துருந்துச்சு. அந்த 48 நாள் பூஜையுமே வந்து ஒவ்வொரு நாளுமே ஷார்ட் வீடியோவில் உங்கள் எல்லார்ட்டையுமே நான் சொல்லியிருப்பேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே போல் அந்த 48 நாள் தான் வந்து நான் கோழியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னை போலயே என்னுடைய கணவர் வந்து அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, நானும் வந்து இனிமேல் கோழி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பூஜை செஞ்சிட்ருக்கும் போதுமே வந்து நாங்கள் 48 நாள் வந்து முழுக்க விரதம் இருக்கோம். அசைவம் எதுவுமே சாப்பிடாம தான் வந்து இந்த பூஜையை தொடங்கியிருக்கோம். இந்த முறை வந்து முருகர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்க விஷயம் ரொம்ப பெருசு. அது என்ன அப்படின்ட்டு 48 நாள் நிறைவு பூஜையில் கண்டிப்பாக சொல்கிறேன். நிச்சயமாக வந்து அந்த வேண்டுதலை என் அப்பன் முருகன் வந்து நிறைவேற்றுவார். 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம்.